கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18 வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18 வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஏசப்பா சொல்கிறாரு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லி. நிச்சயமாக ஒரு காரியத்தை நம்பிட்டு இருக்கீங்க, இது ஏசப்பா என் வாழ்க்கையில் செய்வார், கண்டிப்பாக செய்வார், எத்தனை வருஷம் ஆனாலும் செய்வார் அப்படின்னு நம்பிக்கொண்டு இருக்கிறீங்களே, அந்த நம்பிக்கை ஒரு நாளும் ஒரு போதும் வீண் போகாதுன்னு சொல்கிறாரு. உங்கள் நம்பிக்கைக்கு சீக்கிரமாகவே முடிவு வரப்போகுது. இந்த காரியம் நடக்கும்னு நம்பிட்டு இருக்கீங்களா? அந்த காரியத்தை சீக்கிரமாக செய்ய போகிறார். ஆமேன். உங்களுக்கு தான் சொல்கிறாரு. சிலர் சோர்ந்து போயிருக்கிறீங்க, நடக்குமா அப்படின்னு சொல்லி. சிலர் விசுவாசத்தோட நம்பிக்கையாக இருக்கிறீங்க. 2 பேருக்குமே இன்னைக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, சோர்ந்து போகாதீங்க, நிச்சயமாய் முடிவு உண்டு. விசுவாசத்தில் பலப்பட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கும் சொல்கிறார், உங்கள் நம்பிக்கைக்கு முடிவு உண்டு, காரியம் வாய்க்க போகுது. ஆமேன். தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும்னு வேதவசனம் சொல்லுது. நிச்சயமாய் வரப்போகுது. உங்கள் நம்பிக்கைக்கு சீக்கிரமாக முடிவு கட்ட போகிறார் ஏசப்பா. சீக்கிரமாக ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறாரு. அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்ய போகிறார். அது என்ன காரியமாக வேணா இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகள் காரியம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம், குழந்தை பாக்கியம், திருமணம், பிஸ்னஸ், படிப்பு, எந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்யணும்னு நீங்கள் காத்துட்டு இருந்தீங்க, அந்த காரியத்தில் ஏசப்பா இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு, அற்புதம் செய்ய போகிறேன்னு சொல்கிறாரு. உங்கள் நம்பிக்கைக்கு நிச்சயமாக ஒரு அற்புதம் இருக்குது. ஆமேன். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. விசுவாசிங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.